வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் 11ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 355ஆம் ஆண்டில் நாட்டு துரோக குற்றம் சாட்டப்பட்ட குளோடியஸ் சில்வானஸ் ரோம பேரரசராக தன்னை அறிவித்துக் கொண்டார். 1786ஆம் ஆண்டில் மலேசியாவில் பினாங்கு நகரில் கேப்டன் பிரான்சிஸ் லைட் பிரித்தானிய குடியேற்றத்தை ஆரம்பித்தார். 1812ஆம் ஆண்டில் இலங்கையில் பேராதனை தாவரவியல் பூங்கா அமைக்கப்பட்டது. 1898ஆம் ஆண்டில் ஸ்பானிய அமெரிக்க போரில் அமெரிக்க படையினர் புவர்ட்டோ ரிகோவின் மாயுகுவேஸ் நகரினுள் நுழைந்தனர். 1945ஆம் ஆண்டில் கிராக்கோவ் நகரில் போலந்து மக்கள் யூதர்களுக்கு எதிரான வன்முறைகளை நடத்தினர். 1952ஆம் ஆண்டில் உசைன் பின் தலால் ஜோர்தானின் மன்னராக அறிவிக்கப்பட்டார். 1954ஆம் ஆண்டில் கன்னியாகுமரி மற்றும் செங்கோட்டை மாவட்டங்களை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் போராட்டத்தில் பங்கு ஆற்றிய 16 தமிழர்கள் காவல்துறையினரால் சுடப்பட்டு மாண்டு போயினர். 1961ஆம் ஆண்டில் இந்தியாவின் முன்னாள் போர்த்துகீசிய பகுதிகளான தாத்ரா நகர் அவேலி ஆகியன இணைக்கப்பட்டு தாத்ரா மற்றும் நகர் அவேலி என்ற ஒன்றிய பகுதி ஆக்கப்பட்டது. 1962ஆம் ஆண்டில் வஸ்தோக் 3 விண்கலம் பைக்கனூரில் இருந்து ஏவப்பட்டது. அந்திரியன் நிக்கோலாயாவ் நுண்ணீர்ப்பு விசையில் மிதந்த முதல் மனிதர் என்ற சாதனையை ஏற்படுத்தினார். 1965ஆம் ஆண்டில் கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் வாட்ஸ் என்ற இடத்தில் இடம்பெற்ற இனக்கலவரங்களில் 34 பேர் கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். 1968ஆம் ஆண்டில் பிரித்தானியாவின் நீராவி தொடர் உந்து தனது கடைசி பயணிகள் சேவையை நடத்தியது. 1972ஆம் ஆண்டில் வியட்நாம் போரில் அமெரிக்காவின் கடைசி தாக்குதல் படையினர் தென் வியட்நாமை விட்டு வெளியேறினர். 1979ஆம் ஆண்டில் உக்ரைனில் 2 ஏரோஃப்ளோட் விமானங்கள் வானில் மோதிக்கொண்டதில் அவற்றில் பயணம் செய்த அனைத்து 178 பேரும் உயிர் இழந்தனர். 1984ஆம் ஆண்டில் தேர்தல் பரப்புரைக்காக வானொலி ஒன்றில் தனது குரலை சோதிப்பதற்காக அமெரிக்க அரசு தலைவர் ரொனால்ட் ரீகன், எனது சக அமெரிக்கர்களே, ருஷ்யாவை அழிப்பதற்கான சட்டத்திற்கு இன்று ஒப்புதல் அளித்திருக்கிறேன் என கூறினார். 1999ஆம் ஆண்டில் ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் முழுமையான சூரிய கிரகணம் தென்பட்டது. 2003ஆம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானுக்கு அமைதி காக்கும் படையை நேட்டோ அமைப்பு அனுப்பியது. 2006ஆம் ஆண்டில் யாழ் குடாநாட்டையும் இலங்கையின் தென்பகுதியையும் இணைக்கும் A9 நெடுஞ்சாலை கால வரையின்றி மூடப்பட்டு யாழ்ப்பாண மக்கள் குடாநாட்டுக்குள் முடக்கப்பட்டனர். 2009 ஆண்டிலேயே மீண்டும் இந்த சாலை திறக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டில் கிழக்கு அசர்பைஜானில் தப்ரீஸ் நகருக்கு அருகில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் குறைந்தது 306 பேர் உயிர் இழந்தனர். 3000 பேர் காயமடைந்தனர். 2017ஆம் ஆண்டில் எகிப்து அலெக்சாண்ட்ரியாவில் 2 பயணிகள் தொடருந்துகள் மோதிக்கொண்டதில் 41 பேர் உயிர் இழந்தனர். மேலும் ஆகஸ்ட் 11ஆம் நாளானது ஜப்பானில் மலைகளின் தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.